சாமியாரோட ஆசிரமத்துக்கு அவரை பாக்குறதுக்காக அந்த சாமியாரோட நண்பர் வர்றாரு. அந்த நண்பருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாமியார் வந்து நண்பரை சாப்பிட சொல்றாரு. அந்த நண்பரும் சாப்பிடறதுக்காக உட்காராரு. சாமியார் கிட்ட ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கை கூப்பிட்டு என் நண்பருக்கு இலை எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு. அந்த குரங்கு அவர் சொன்னபடியே இலையை எடுத்து வைக்குது. அதுக்கப்புறம் ஒரு குச்சியை எடுத்து அந்த குரங்கோட தலையில அடிச்சு என் நண்பருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்றாரு. அந்த குரங்கும் அதே மாதிரி சாப்பாடு போடுது. தண்ணி அள்ளி வைன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த குரங்கும் தண்ணி அள்ளி வைக்குது. இப்ப அந்த நண்பர் கேட்கிறாரு, அந்த குரங்கு தான் சொல்றது எல்லாத்தையுமே கேக்குதுல, நீங்க அந்த குரங்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதோட அவர் பேச்சை கேட்டுட்டு அந்த சாமியார் அந்த குச்சியை தூக்கி உள்ள வச்சாரு. கொஞ்ச நேரம் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுது, அவர் சாப்பிடுறவரோட மேல ஏறி உட்காந்து அவர் நோண்ட ஆரம்பிக்குது. அப்ப அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர் சொல்றாரு, சாமி அந்த குச்சியை எடுத்து இந்த குரங்கு அடிங்க, என்ன சாப்பிட விட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பயத்துல கத்துறாரு. அந்த சாமியாரும் அந்த குச்சியை எடுத்து குரங்கு அடிச்சோன்னா அந்த குரங்கு போயிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துருது. இப்ப அந்த சாமியார் சொல்றாரு, அந்த குரங்கு மாதிரியே தான் மனுஷங்களோட மனசும், நம்ம கொஞ்சம் ஓய்வு கொடுத்தோம்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவ ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு.